வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 கிராம்பை வைத்து பிடித்தமானவர்களை எளிய முறையில் அவங்கள வசியம் செய்கிறது எப்படி அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கணவன் மனைவி இல்லை காதலன் காதலி இவங்க பிடிச்சமானவங்களை நாம் அந்த கிராம்பை வைத்து நம்ம வசியம் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற புரிதல் அந்த தன்மை இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கோவப்பட்டு அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துனே இருக்கும். இதே காதலன் காதலிக்கும் தான் இதுவும் நடக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தாந்திரிக முறையை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 5 கிராம்பை வச்சு இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமானவங்கள வசியம் பண்ணி பயனடைஞ்சுங்க. ஒரு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில் இல்லை அமாவாசை அதுக்கு அடுத்து வளர்பிறைய நாளில் வளர்பிறைய வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 5 கிராம்பை எடுத்துக்கங்க. எடுத்து உங்களுடைய வேர்வை, அதாவது கணவனுக்கு மனைவி வசி ஆகணுன்னா கணவனுடைய வேர்வை, மனைவிக்கு கணவன் வசி ஆகணுன்னா மனைவியோட வேர்வை, அதே போல் தான் காதலனுக்கு காதலிக்கும். காதலனுக்கு காதலி வசி ஆகணுன்னா காதலனோட வேர்வை, காதலிக்கு காதலன் வசி ஆகணுன்னா காதலியோட வேர்வை. அதுபோல் எடுத்துக்கங்க. எடுத்துன வேர்வைன்னா நம்ம முகத்தில் வரும் வேர்வை வரும், அதை நீங்கள் அப்படியே எடுக்கலாம். இல்லைன்னா அந்த 5 கிராம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த வேர்வை நம்ம உள்ளங்கையில் ஊறணும். அது அந்த நம்ம இருக்கிற பிடிக்கும் போதே நம்ம பார்த்திங்கன்னா அது தானாகவே இயற்கையாகவே அந்த வேர்வை அது உங்களை ஊற என்ன ஆகும்னா அந்த கிராம்பில் அந்த வேர்வை பற்றும், நனைஞ்சிரும். அது என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்துங்க. அந்த கிராம்பை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வச்சு அதை இடித்து பொடி பண்ணிக்கங்க. இடித்து பொடி பண்ணிவிட்டு அதை இடித்து பொடி பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் அந்த உள்ளங்கையில் பிடிக்கிறவங்க பாருங்கள். உள்ளங்கையில் பிடிக்கும்போது உங்கள் கணவன் உங்கள் மனைவி யாருக்கு வசி ஆகணுமோ அவங்க பேரையும் அவங்களோட உருவத்தையும் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். காதலனும் காதலிக்கும் இது தான். அவங்களுடைய பேரும் அவங்க உருவத்தையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கின்னு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சிக்கின்னு இருக்க அந்த 10 நிமிஷம் அது கை மூடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பேரும் அவங்க உருவத்தையும் நீங்கள் நினச்சிட்டே தான் பிடிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வசியத்தன்மை, அந்த வேர்வில் இறங்குற அந்த வசியத்தன்மை அந்த கிராம்பில் இறங்கும். அந்த கிராம்புக்கு இயற்கையாகவே சக்தி உண்டு. அந்த இயற்கையான அந்த சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த வசிய சக்தி இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, அவங்க பேரையும் நினைக்கிறீங்க, அவங்க உருவத்தையும் நினைக்கிறீங்க. அப்படின்னும் போது அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்னா அந்த வேர்வையோடு நனைஞ்சி அந்த இயற்கையாகவே இருக்கிற அந்த கிராம்போட இதில் என்ன ஆகும்னா அது போயிட்டு அந்த சக்தி அதில் இறங்கிடும். அது என்ன பண்ணுங்கள், அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணிவிட்டு அதை நினச்சிட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் என்ன பண்ணணுன்னா அதை வச்சு பொடி பண்ணணும். அந்த 5 கிராம்பையும் அந்த வேர்வில் நனைஞ்சது பார்த்திங்களா, அந்த 5 கிராம்பு இடித்து பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ எது பிடிக்குமோ, இனிப்பு பிடிக்குன்னா இனிப்பில் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். இல்லை டீ குடிப்பாங்கன்னா அந்த டீயில் கூட கலந்து கொடுக்கலாம். டீன்னா நீங்கள் சாதாரணமாக டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கிராம்போட வாசம் அதில் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் மசாலா டீ இருக்கும் கடைங்களே பார்த்திங்கன்னா அந்த மசாலா பவுட்ரு மசாலா டீ இருக்கும். அதை போட்டு அது கூட இந்த பவுடரையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். காதலும் காதலிக்கும் இதே மாதிரி தான். இது இனிப்பிலும் கொடுங்க. இதே போல் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த சண்டை சச்சரவு, இந்த மனஸ்தாபம், இந்த நம்மளை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கிற அந்த மனப்பக்குவம் இதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சி அவங்கவுங்களுக்கு வசி ஆயிடுவாங்க. இதனால் நம்ம அடுத்து போய் நம்ம தேடி போகிறதோ, நம்ம வசியத்துக்காக ஒரு இடம் தேடி போகிறதோ, இல்லை அதுக்காக நம்ம செலவு செய்கிறதோ அதெல்லாம் நம்ம குறையும். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத வச்சு நம்ம எளிமையான முறையில் செஞ்சுக்கிற ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். இதை நீங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன் பெறுங்க. கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப ஒற்றுமை வசியம், தவறான உறவை பிரித்தல், தனவசியம், தொழில் வசியம், தெய்வ வசியம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு பெற சிவசக்தி ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு 8778494648.